வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்குச் செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே. இந்த படத்தின் கதை தொடக்கத்தில் மாசு காரணமாக காற்றை சுவாசிக்க முடியாத எதிர்கால உலகம் நமக்கு காட்டப்படுகிறது. மக்கள் சுவாசிக்க தங்கள் வீடுகளில் காற்று வடிகட்டிகளை நிறுவியுள்ளனர். மேலும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி ஆக்சிஜனை வடிகட்ட மேம்பட்ட முகமூடிகளை பயன்படுத்துகின்றனர். இங்கே ஆத்ரா என்ற நிறுவனமும் இந்த பிரச்சினைக்கான மருந்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதற்கு AI ரெமெடி என்று பெயரிடப்பட்டது. இந்த மருந்தை உட்கொள்வதன் மூலம் ஒரு நபர் 6 மணி நேரம் காற்றை சுவாசிக்க முடியும், முகமூடிகள் இல்லாமல். ஆனால் இந்த மருந்து மிகவும் விலை உயர்ந்தது. பணக்காரர்கள் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். எப்படி இருந்தாலும் இப்போது சாலமோனை ஒரு ரகசிய ஆய்வகத்தில் பார்க்கிறோம். அதிரா செய்த AI வைத்தியம் பணக்காரர்களுக்கு மட்டுமே என்று ஆதிராவுக்கு எதிராக வீடியோ தயாரித்து இருந்தார். அந்த மருந்தை சாப்பிட எல்லாரும் எதையும் செய்யும் ஒரு நாள் வரும். இப்போது சாலமன் அந்த மருந்திற்கு பதிலாக புதிதாக ஒன்றைச் செய்ய விரும்புவதற்கு இதுவே காரணம். அவர் இதுவரை என்ன செய்திருந்தாலும், அதாவது அவர் தயாரித்த மருந்து யாராவது அதிக அளவு எடுத்துக்கொண்டால் அவரது உடலில் விசித்திரமான மாற்றங்கள் ஏற்படும் அபாயம் இருந்தது. ஆனாலும் இந்த மருந்து முழு மனித குலத்தையும் காப்பாற்ற முடியும் என்று சோனோமன் நினைத்தார். இந்த காணொளியை பதிவு செய்யும் போது மாசு சற்று குறைவாக இருந்த உலகின் கடைசி பசுமை மண்டலம் தற்போது முற்றிலும் மாசுபட்டுவிட்டது என்ற செய்தி அவருக்கு வருகிறது. அதாவது இப்போது அடுத்த 18 மாதங்களில் உலக மக்கள் தொகையில் 83% பேர் காற்றில் உள்ள மாசுபாட்டால் கொல்லப்படுவார்கள். இதையெல்லாம் அறிந்த அவர் மேலும் கவலை கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரது பார்ட்னர் ஸ்பைடர் அவருடைய ஆய்வகத்தை பற்றி பலர் கண்டறிந்த மற்றொரு செய்தியை அவருக்கு தருகிறார். இப்போது நம் ஆராய்ச்சியை ஏதாவது ஒரு வகையில் பாதுகாக்க வேண்டும். சாலமனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனவே ஸ்பைடர் தனது மருந்துக்கு நீல நிறத்தை கொடுக்க ஆலோசனை கூறுகிறார். இந்த நாட்களில் ட்ரெண்டில் இருந்த மருந்துகளின் நிறம். இந்நிலையில் இவர்களின் டீலர்களை போலீசார் பிடித்தாலும் அவர்களின் மருந்து பரிசோதனையும் பார்முலாவும் வெளியாகாது. ஆனால் காட்சி வெட்டப்பட்டு இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரமான எல்லாரையும் பார்க்கிறோம். எல்லா ஒரு மாடல் மற்றும் இந்த நேரத்தில் அவர் அத்தேராவின் விளம்பரத்திற்காக வேலை செய்கிறார். எல்லா அவளுடைய அம்மா இல்லை என்று மாறிவிடும். அவள் அவனுடன் மிகவும் இணைந்திருந்தாள். அப்போது அம்மாவின் நகையை கையில் வைத்திருந்தாள். மேலும் அவள் நெக்லஸில் அதீராவின் காற்று மருந்தை வைத்திருந்தாள். அதன் உதவியுடன் அவள் முகமூடி இல்லாமல் இந்த உலகில் சுவாசிக்க முடியும். இன்று அவள் அம்மாவின் நினைவு நாள். தன் காதலனிடமிருந்து அழைப்பு வந்ததை நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் பிஸியாக இருப்பதால் இன்று அவளை சந்திக்க முடியாது என்று அவளிடம் சொன்னவன் எல்லாளும் இன்று சோகமாக இருந்தாள். அதனால் அவள் தனது சிறந்த தோழியான ஜினா குகுவாலை அழைக்கிறாள், அவளுடன் நேரத்தை செலவிட. ஆனால் அவளது தோழி ஜினா அவளை ஏமாற்றியது தெரிய வந்தது. அவள் தன் காதலனை சந்திக்கிறாள். இங்கே எல்லாளுடைய காதலன் ஜினா அவளிடம் எல்லாவற்றையும் அவளிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் ஜினா இப்போது இல்லை என்று கூறுகிறார். இன்று அவரது தாயாரின் நினைவு நாள். நாம் சிறிது காத்திருக்க வேண்டும். பேசும்போது இந்த மக்கள் அவர்கள் ஒரு விசித்திரமான இடத்தை அடைகிறார்கள். இந்த பையன் சில போதைப் பொருட்களை எடுக்க விரும்பினான். ஜினா அவனுக்காக காரில் காத்திருந்த போது ஜினாவிற்கு எல்லாளிடமிருந்து அழைப்பு வருகிறது. அவள் தன் காதலன் அவளை அழைத்துச் செல்ல வரவில்லை என்று கூறுகிறாள். எனவே அவள் மறுத்துவிட்டாள். இப்போது காட்சியின் டோக்கனை எங்களிடம் காட்டுகிறார். தீரா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஏரிக். அவர் தனது மந்திர மருந்தின் வரவுகளை எடுக்க பேட்டியளித்தார். எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த AI வைத்தியம் பணக்காரர்களுக்கு மட்டுமே என்று அறிவிப்பாளர் அவரிடம் கேட்கும் வரை அதன் உலகளாவிய தேவையை நீங்கள் ஏன் பூர்த்தி செய்யவில்லை? எரிக் இந்த கேள்விக்கு பதிலில்லை. அல்லது இருந்தது, அதனால் அவர் அதை கொடுக்கப் போவதில்லை. அதனாலேயே இந்த பேட்டியை விரைவாக முடித்துக்கொண்டு கிளம்பிவிடுகிறார். குடிபோதையில் வியாபாரி வீட்டில் இருந்த ஏலா மற்றும் ஜினாவின் காதலனை இங்கே மீண்டும் பார்க்கிறோம். இந்த வீட்டில் சாலமன் மற்றும் ஸ்பைடர் ஆய்வகம் இருந்தது. போதைப் பொருள் திருடுவதற்காக டீலரின் வீட்டை தேடத் தொடங்குகிறார். அவர் சாலமன் ஆய்வகத்தை எங்கே பார்க்கிறார்? சாலமன் தனது மருந்தை உட்கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் இது புது மருந்து என்று நினைத்தான். சாலமன் அதை ஃப்ரிட்ஜில் வைத்தவுடன் அந்த மருந்தை திருடுகிறான். அவர் வெளியே சென்றபோது போதைப் பொருள் வியாபாரி ஒருவரை சந்தித்தார். அவர் அவரை அழைத்து வந்து அவருக்கு மருந்துகளை வழங்கினார். இந்த சிறுவன் அவனுக்கு இப்படி காட்டினான். ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போதை மருந்து குடித்துவிட்டு ஓடியவுடன் துபாயையும் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளில் ஒருவரான அவருடைய அப்பாவின் சக ஊழியரான ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம் என்று அவர் அளித்த பேட்டியில் ஒரு கேள்வியை புறக்கணித்து அவருடைய நிறுவனத்தின் நற்பெயரை மிகவும் குறைத்துவிட்டார்கள் என்று மக்கள் பல கேள்விகளைக் கேட்டனர். இந்த நிறுவனம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான். அப்போது அவனுடைய அப்பா அவனிடம் இந்த பிரச்சனைக்கு
உடனே தீர்வு காணுங்கள், இல்லையேல் உங்கள் வேலையை விட்டு போய்விடுவீர்கள் என்கிறார். அவர் தனது ஆய்வகத்திற்குச் சென்று எலியில் ஒரு புதிய மருந்தை பரிசோதித்தார். ஆனால் இந்த மருந்து பாதுகாப்பாக இல்லை, ஏனெனில் எலி எடுத்தவுடனேயே இறந்துவிட்டது. அவரது முட்டாள்தனமான சோதனையின் கோபத்தில் அவர் தனது மாத்திரையை முஷ்டியால் குத்தி அதை உடைக்கிறார். இதற்கிடையில் அவரது உதவியாளர் அவரது அறைக்கு வந்து அவர் ஒருவரை கண்காணித்ததாக அவருக்கு ஒரு நல்ல செய்தியை கூறுகிறார். இப்போது அவர் யாரை ஈர்க்கப் போகிறார்? சிறிது நேரத்தில் தெரிந்து கொள்வோம். எரிக் மற்றும் அவரது மனைவி 4 முறை இறந்துவிட்டதால் எரிக்கை ரகசியமாக அழைக்கும் அவரது மகனிடமிருந்து எரிக் அழைப்பு வந்தது. எரிக்கின் மகன் தனது அம்மாவுடன் வசித்து வந்தான். இங்கே எரிக்கின் மகன் அவனிடம், அப்பா, நான் இன்று ஏழைகளுக்கு உதவி செய்தேன், நான் அவர்களுக்கு பணம் கொடுத்தேன். இதைக் கேட்டதும் எரிக் அவரை பாராட்டியிருக்க வேண்டும். ஆனால் எரிக் அவர் மீது கோபமடைந்து, ஏழை மக்களிடமிருந்து விலகியிருங்கள் என்று கூறினார். அவர்கள் ஒட்டுண்ணிகள், அவர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனா ஒரு மாதிரி அம்மா படத்தோட பத்திரிகை முன்னாடி உட்கார்ந்திருந்த எல்லாரையும் பார்க்கலாம். அவள் அம்மாவின் கைகளில் இருந்தாள். அவள் அம்மாவால்தான் பிரபலமானவள் என்பது அவளுக்கு தெரியும். அவள் அம்மாவைப் போல் இருப்பதால்தான் அவளுக்கு இந்த புகழ் கிடைத்தது. இப்போது திடீரென்று அப்பாவிடமிருந்து அழைப்பு வந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் அப்போது வேறு நாட்டில் இருந்தாள். அவர் உணர்ந்தார். இன்று மிகவும் தனிமையாக இருந்ததால் பார்ட்டிக்கு செல்ல முடிவெடுத்தான். பார்ட்டியில் விளையாட வரவில்லை. ஆனால் வாஷ்ரூமிற்கு வந்தவுடன் கண்கள் மூடியிருந்தது. அங்கு அவளது காதலன் ஜினாவுடன் மறைந்திருந்ததால் அவர்கள் அங்கு போதைப் பொருள் உட்கொண்டனர். அவள் காதலனும் அவளுடைய நண்பனும் தன்னை ஏமாற்றுவதை உணர்ந்தவுடன் அவள் கோபமடைந்து வெளியேறினாள். ஜினா அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினாள். அவளுடைய காதலனும் எதுவும் பேசாமல் வெளியேற முயற்சிக்கிறான். அவள் கைகளில் இருந்த மருந்துகளும் தரையில் விழுந்தன. அவர்கள் சென்ற பிறகு அவள் மருந்துகளால் கண்மூடித்தனமாக இருந்தாள். அவளிடமிருந்து எனக்கு எதுவும் புரியவில்லை. அவள் முழு வளாகத்தையும் திறந்தாள். மருந்தை குடித்துவிட்டு கீழே விழுந்தார். பேசலாம், ஆனால் எதுவும் புரியவில்லை என்று ஜினாவிடமிருந்து செய்தி வந்தது. அவரது உடல் எரிந்து கொண்டிருந்ததால் குளிர்ந்த தண்ணீரை தொட்டியில் நிரப்பிவிட்டு தூங்கச் சென்றார். எல்லாவின் காதலன் தனது போதைப் பொருள் கழிவறையில் விடப்பட்டதை அறிந்ததும் அவற்றை எடுக்கச் சென்றான். அவர் மாடிக்குச் சென்றபோது போதைப் பொருள் வியாபாரிகளும் சாலமோனின் ஆட்களும் அவரை பின்தொடர்வதைக் கண்டார். அது அவனுக்குத் தெரியும். இதெல்லாம் அவன் போதைப் பொருளை திருடியதால் அவனும் ஓடத் தொடங்குகிறான். ஆனால் இங்கே குளியலறையில் அவனை பிடித்து நிறைய அடித்தார்கள். அவர் கலவையை திருடியதாக ஒப்புக்கொள்ளும் வரை அவரை நிறைய அடித்தார்கள். ஆனால் இப்போது அவர் தொலைந்து விட்டார். இப்போது சாலமோனும் அவரது மனைவியும் அதை கண்டுபிடிப்பதில் மும்முரமாக உள்ளனர். இந்த கட்டிடத்தில் உள்ள வளாகம். பின்னர் எல்லா குளியல் தொட்டியிலிருந்து வெளியே வருகிறான். அது நான் அந்த வளாகத்தை எடுத்தேன் என்று கூறுகிறான். சிறுவன் சென்று சாலமனிடம் அந்த வளாகத்தை எடுத்தான் என்று விரைவாகச் சொல்கிறான். மேலும் எல்லாளனை பார்க்க வருவதற்குள் இவர்கள் கிளம்பிவிட்டனர். இப்போது அந்த சிறுவன் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களை திசை திருப்பவே இந்த சிறுவன் இப்படி சொல்கிறான் என்று நினைத்தனர். ஏனென்றால் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது எல்லா குளியல் தொட்டியில் ஒளிந்து கொண்டிருந்ததாக இந்த சிறுவன் அவர்களிடம் கூறியிருந்தான். ஒரு மனிதன் குளியல் தொட்டியில இவ்வளவு நேரம் மூச்சு விடுவதை அவர்களால் நம்ப முடியவில்லை. இந்த பையனை மீண்டும் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால் அவன் உண்மையை பேசுகிறான். இந்த நேரத்தில் இந்த சிறுவன் தனது துப்பாக்கியை எடுக்கிறான். சிலந்தி எதுவும் வயதாகிவிடும் முன் அவரை தடுக்க அவரை தாக்க தவறுதலாக துப்பாக்கி அவர் மீது சென்றது. இப்போது அவரது காலில் காயம் ஏற்பட்டது. அவருக்கு இரத்தம் அதிகமாக இருந்தது. இதனால் அவர் மயக்கமடைந்தார். இதை பார்த்துக் கொண்டிருந்த சாலமன் வேகமாக தனது பெல்ட்டை எடுத்து அவரது காலையும் மக்களையும் கட்டினார். சாலமன் இந்த கட்டிடத்தை மீண்டும் தேடத் தொடங்கினார். தான் உருவாக்கிய கலவையை கண்டுபிடிக்க எல்லாரும் அதை எடுத்ததால் அவர்களுக்கு வளாகம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களின் முயற்சியின் போது அவர்கள் கண்டுபிடித்தனர், போலீஸ் இங்கே வந்திருக்கிறது என்று. இப்போது போதைப்பொருள் வியாபாரிகள் பலர் இருந்ததால் போலீசாருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. காவல்துறையின் பெயரைக் கேட்டவுடன் அனைவரும் இங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள். சாலமோனும் அவனுடைய மக்களும் சென்றவுடன் யாரும் கவனிக்காத இந்த கழிவறையின் கூரையில் எல்லா ஒளிந்து கொண்டிருந்ததைக் கண்டோம். சட்டென்று தரையில் குதித்து ஸ்டண்ட் செய்து வளர்ந்தவள் போல் தரையில் இறங்கினாள். இதோ அந்த பையன் அவளைக் கண்டு பயப்படுகிறான். இப்போது எல்லாரின் கைகளில் விசித்திரமான அடையாளங்கள் இருந்தன. எலா இதை பற்றி இவ்வளவுதான் சொன்னார். அந்த கலவை என்னை ஒரு எதிர்வினை என்று அழைத்தது என்று நினைக்கிறேன். அவள் குளியலறையை விட்டு வெளியேற விரும்பினாள். ஆனால் சாலமன் இந்த கதவை பூட்டியிருப்பதை அவள் கண்டாள். இதனால் அந்த சிறுவனை போலீசார் கண்டுகொள்ளவில்லை. இப்போது கதவை தட்ட எல்லா இந்த கதவை தொட்டவுடன் இந்த கதவு உடைந்து விடுகிறது. இது எப்படி நடக்கும் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். எப்படியும் அவள் வெளியே சென்றபோது சாலமோனும் அவனுடைய மக்களும் இன்னும் விருந்தில் இருப்பதைக் கண்டாள். அவர்களிடமிருந்து அவள் மறைக்க வேண்டியிருந்தது. அதனால்தான் மீண்டும் வாஷ்ரூமுக்கு வந்து
வாஷ்ரூமின் ஸ்கைலைட்டை உடைக்க ஆரம்பித்தாள். அல்லாஹ்வின் காதலன் அவளுக்கு எழுந்திருக்க ஒரு தீர்வை கொடுக்கிறான். அதன் மூலம் அவள் முகமூடி அணியாமல் வெளிப்புற சூழலில் சுவாசிக்க முடியும். இதை எடுத்துக்கொண்டு அவள் மேலே வந்து வெளியே வந்தாள். சாலமோனும் அவனுடைய மக்களும் சத்தம் கேட்டனர். குளியலறையில் யாரோ உள்ளே ஓட முயன்றதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இங்கே பார்க்கிறோம், அல்லாஹ்வைப் போல அல்லாஹ்வின் காதலனும் இங்கிருந்து வெளியேற முயன்றபோது அவன் காலில் தோட்டாயிருந்ததால் மீண்டும் மீண்டும் நழுவினான். அதற்கு முன்பு இப்போது சாலமன் மற்றும் அவரது மக்கள் அவர்களை பார்த்ததும் ஹாலா அவர்களை பிடித்தார். பின்னர் அவர் தனது கைகளும் மிகவும் ஒட்டும் என்று உணர்ந்தார். அதனால் அவர் எல்லாவற்றையும் நன்றாக பிடிக்க முடிந்தது. கீழே தெருவில் வசிக்கும் அவர்கள் இருவரையும் இந்த வீட்டில் பார்த்து அவர்களை தேடி இந்த வீட்டிற்கு வருகிறார். அவர்கள் இப்போது இந்த வீட்டை விட்டு ஓட முயன்றனர். ஹாலாவின் காதலன் முதலில் இந்த வீட்டின் கூரையிலிருந்து இந்த வீட்டின் முன் குதிக்கிறான். அவன் குதித்தபோது தவறி விழுந்து இறந்தான். ஹாலா அவன் பின்னால் குதித்ததும் எனவே அந்த நேரத்தில் ஜினா அங்கு சென்றடைந்தார். ஏலா தனது காதலனை கோபத்தில் கீழே தூக்கி எறிந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஏலா அவனுக்கு ஏதாவது விளக்க விரும்பினாள். ஆனால் அதற்கு முன் சாலமன் மக்கள் அவளை பின்னால் பார்த்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க அவள் காட்டை நோக்கி ஓடினாள். ஜினாவும் ஏலாவுக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்தாள். ஏலா ஓடி காட்டுவேலியை கடந்து சாலையை அடைந்தான். சாலையை அடைந்தவுடன் என்ன நடந்தது என்று தெரியாமல் மயங்கி விழுந்தாள். அந்த நேரத்துல ஒரு கார் வந்து ஏலாவை இங்கிருந்து கூட்டிச் சென்றது. ஆனா சுலைமானை கண்காணித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது சுலைமான் தயாரித்த மருந்து அல்லாவால் ஊசி போட்டது என்று கண்டுபிடித்தோம். அதனால்தான் இப்போது இவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்கள். இப்போது அல்லாஹ் உணர்வுடன் இருந்தான் என்று காட்டப்படுகிறது. அல்லாஹ்வை அழைத்து வந்தவன் அல்லாஹ்வின் நண்பன். விழித்தபின் அல்லாஹ்விடம் யார் கூறுவது? அல்லாஹ் தன்னை மிகவும் காயப்படுத்திவிட்டான் என்று. இதை கேட்ட அல்லாஹ் கவலைப்பட்டு கழிவறைக்குச் சென்றான். அங்கு அவரது உடலில் விசித்திரமான மற்றும் மோசமான அடையாளங்கள் இருப்பதைக் கண்டார். அவன் முகத்தின் நிறமும் மாறிக்கொண்டிருந்தது. அவள் நகங்களில் இருந்து விசித்திரமான நகங்கள் வெளிவர அவளை பயமுறுத்தி கத்திரிக்கோலை எடுத்து வெட்டினாள். ஒரு மருந்து அவள் முகத்தின் நிறம் விசித்திரமாக மாறுகிறது. அவளை பார்த்து செவிலியர் கவலைப்பட்டார். அவளுடைய நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அவள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள். அவள் சொல்வதைக் கேட்டு அவள் பயந்து ஓட ஆரம்பித்தாள். அவளை பிடிக்க அவள் செக்யூரிட்டியையும் அழைத்தாள். மருத்துவமனை காவலரால் தப்பிக்க முடியாது என்று அவளுக்கு தெரியும். அதனால் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு நோயாளியின் அறைக்குச் சென்று அங்கு சென்று தன் ஒட்டும் கைகளின் உதவியுடன் அவள் கூரைக்குச் செல்கிறாள். இங்கே படுத்திருந்த நோயாளி அவளை இப்படி பார்த்து அதிர்ச்சியடைந்தார். எல்லாம் அவளிடம் சொன்னாள். தயவு செய்து என்னை பற்றி யாரிடமும் சொல்லாதே. இந்த நோயாளியும் எல்லாரையும் கேட்டு செக்யூரிட்டிக்கு வரும்போது அவளைப் பற்றி யாரிடமும் சொல்வதில்லை. அவள் பேரில் எல்லா காற்று மருந்துகளையும் கொடுத்தாள். எரிக்கின் நிறுவனத்தில் இருந்து அவருக்கு கிடைத்தது. காட்சி வெட்டப்பட்ட பிறகு எரிக்கிடம் காட்டப்படுகிறோம். அவர் ஒவ்வொன்றாக புகாரளிக்கப்பட்டார். இங்கே இறுதியாக சாலமோனை கண்காணிக்க வேறு யாரும் இல்லை. ஆனால் எரிக் சாலமோனின் மக்களால் ஒரு அப்பாவி நபர் இறந்துவிட்டார் என்ற செய்தி எரிக்கிற்கு கிடைத்தது. அதனுடன் சாலமோனின் மக்கள் எல்லாரையும் தேடுகிறார்கள். சாலமோனின் ஆட்கள் படுத்திருக்கும் ஏலா என்ற செய்தியும் எரிக்கிற்கு கிடைத்தது. ஒரு காட்சி அவரது மூளையில் காட்டப்பட்டது. அதன் அறிக்கை அவரது நண்பரான காவல்துறையால் செய்யப்பட்டது. இதைக் கேட்டதும் எரிக்கும் அதில் ஆர்வம் காட்டினார். அவர் இப்போது சாலமோனுடன் சேர்ந்து எல்லாரையும் பின்னால் நிறுத்துகிறார். எல்லாரை தேடி சாலமோனும் ஸ்பைடரும் எல்லாவின் நண்பரின் வீட்டை அடைந்ததை இங்கே காணலாம். அவள் கழிப்பறையில் அதே காட்சியை அவர்கள் கண்டார்கள். எல்லாளும் அவளது மூளையிலிருந்து துண்டிக்கப்பட்டாள். ஏலா ஜினாவின் வீட்டிற்கு உதவி பெற வந்தாள். ஆனால் ஜினா அவளைக் கண்டு பயந்தாள். அதனால்தான் பின்னர் அவள் அவனிடம் தவறு செய்ததாக கூறுகிறாள். அவன் தன் காதலனை கொல்லவில்லை. உண்மையில் அவர்கள் லாரியை விட்டு ஓடினர். அவர்கள் விழுந்ததில் அவரது காதலன் இறந்தார். இதைச் சொல்லிவிட்டு அவனை வீட்டுக்கு அழைத்து வருகிறாள். அவள் உடலில் அதிக தடயங்கள் இருந்ததை பார்த்தாள். அவள் முகம் நீலமாக மாறியது. அவளுடைய நகங்கள் கூட உடைந்தன. அவள் இப்போது இறைச்சியை விரும்புவதாக ஜினாவிடம் கூறுகிறாள். அவள் ஜினாவின் குளிர்சாதன பெட்டியைத் திறந்து நிறைய இறைச்சி சாப்பிடுகிறாள். பிறகு தன் போனை எடுத்து காதலனின் எண்ணுக்கு மெசேஜ் செய்தாள். ஏனென்றால் தன் காதலனின் போன் அதே குழுவிடம் இருப்பது அவளுக்குத் தெரியும். அவள் குழுவிடம் கேட்கிறாள், என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? நீ ஏன் என் பின்னால் வருகிறாய்? சோனு அவனைச் சந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறாள். அதற்கு எல்லா ஒப்புக்கொண்டார். நான் என் அம்மா மற்றும் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்த எரிக்கை இங்கே காண்கிறோம். அவரது நிறுவனத்தில் அவ்வளவு நண்பர்கள் இல்லை. அவர்கள் உலகம் முழுவதும் வைத்தியம் செய்தார்கள். அவர்கள் பல போட்டியாளர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பின்னர் அவரது அப்பா அவரிடம், விரைவில் ஒரு புதிய சூத்திரத்தை உருவாக்குங்கள். அதை நாங்கள் அனைவருக்கும் வழங்க முடியும். இல்லையெனில் நீங்கள் அகற்றப்படுவீர்கள். இப்போது எல்லாரையும் சந்திக்கச் செல்ல வேண்டியிருந்தது. சாலமன் தன்னுடன் பேசும் இடத்திற்கு சாலமன் அவனை அழைத்துச் செல்கிறான். ஆனால் இது ஒரு கவனச்சிதறலாக சாலமனுடன் பேசிக் கொண்டிருந்த
கொண்டிருக்கும்போது பின்னால் இருந்து சிலந்தி வந்து ஏலாவை கடத்திச் சென்றது. இங்கே ஏதோ நிச்சயமாக தவறு இருக்கிறது. அவள் இப்போது சாலமோனிடம் இருந்த தொலைபேசியை கண்காணிப்பில் வைக்கிறாள். சாலமோனை கண்காணிக்கும் போது அவள் ஏற்கனவே போலீஸை அழைத்தாள். இதோ அவர்கள் எல்லாரையும் கட்டி போட்டதை கண்டுபிடித்தோம். எல்லாளுக்கும் சுயநினைவு வந்ததும் தன்னை விடுவித்துக் கொள்ள தன் புதிய நகங்களை பயன்படுத்தினாள். உடனே அவள் கவுண்டரில் நிறைய உணவை சாப்பிட்டாள். சமைக்காமல் சாப்பிட்டாள். அறையில் சத்தம் கேட்டபோது சாலமன் மற்றும் ஸ்பைடர் இருவரும் இங்கே இருந்தனர். அவர்கள் எல்லாளுடன் இங்கே பேச விரும்பினர். ஆனால் எல்லாளும் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் மீது ஆசிட்டை துப்பிவிட்டு இங்கிருந்து ஓட முயற்சிக்கிறாள். ஆனால் சாலமன் அவளை பிடிக்கிறான். அவள் எல்லாளிடம் பேசுவதற்கு முன் போலீஸ் வெளியே வருவதை அறிந்தாள். சாலமன் உருவாக்கிய கடைசி கலவை இதுதான். ஸ்பைடரிடம் கொடுத்து இங்கிருந்து ஓடச் செய்தார். அவர் எல்லாளுடன் ஓடுவதற்கு முன்பு எல்லாளையும் போலீசார் கைது செய்தனர். ஏனென்றால் அவர் தனது காதலனை கொன்றதாகவும் தனது நண்பரை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். இங்கு இந்த சாலமனையும் போலீசார் பிடித்தனர். ஏனென்றால் எல்லாளனின் தலைவன் அவன்தான். எல்லாரையும் இப்படியெல்லாம் செய்ய வைப்பவன் என்று போலீஸ் நினைத்தது. தற்போது இருவரும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இங்கே சிறைச்சாலையில் ஏலா தனது காதுகள் மிகவும் வலிப்பதை கவனித்தார். காதில் கை வைத்தபோது காது கையில் சிக்கியது. இதை பார்த்து அவள் முற்றிலும் பயந்தாள். அவள் காதிலிருந்து ஒரு விசித்திரமான விஷயம் வெளியே வந்தது என்று எங்களுக்கு காட்டப்பட்டது. இப்போது இந்த விஷயங்களை மறைக்க எல்லா ஹூடி அணிந்துள்ளார். அதே சமயம் இங்கே அவருடன் சிறையில் நின்று கொண்டு சாலமன், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று கூறுகிறார். நான் ஒரு விஞ்ஞானி. நான் அத்தீரா என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். ஏஐ ரெமிடியும் செய்தேன். ஆனால் பின்னர் நிறுவனம் ஏஐ ரெமெடி பணக்காரர்களுக்காக மட்டுமே அறிமுகப்படுத்தியது. இப்போது நான் அனைத்து மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஏஐ தீர்வுக்கு மாற்றாக செய்ய முயற்சிக்கிறேன். இப்போது எல்லாளிடமும் அவள் குடித்த மருந்தைப் பற்றிச் சொல்லப் போகிறான். ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அவளிடம் சொன்னார். யாரோ அவர்களை பிணையில் எடுத்துள்ளனர். அது வேறு யாருமல்ல, எரிக். இப்போது எல்லாரை பற்றிய தனது ஆராய்ச்சி நிலையத்திற்குச் சென்றார். அங்கு அவர் எல்லாவின் சிலவற்றை சோதித்தார். மேலும் எல்லாவின் டிஎன்ஏ முற்றிலும் மாற்றப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தார். அதனால் அவள் மனிதனாக இல்லை. எரிக் மக்கள் சல்லிவனை சித்திரவதை செய்து கொண்டிருந்த அவரது அடித்தளத்திற்கு செல்கிறார். இங்கே எரிக் வந்து அவரை மிரட்டுகிறார். நீங்கள் மீண்டும் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யத் தொடங்கவில்லை என்றால் அது உங்களுக்குத் தெரியும். குற்றச்சாட்டுகள் என்ன? உன்னை சிறையில் அடைத்து தூக்கிலிட ஒரு நிமிடம் கூட ஆகாது. சாலமன் எதற்கும் அஞ்சவில்லை. அவர் இன்னும் எரிக்கிற்கு உதவ மறுத்து பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் கிடைக்கும் மருந்தை நான் தயாரிக்க விரும்புகிறேன். இதைக் கேட்டவுடன் எரிக் கோபமடைந்தார். ஏழை மக்கள் பயனற்றவர்கள் என்று எரிக் நினைத்தார். இந்தச் சூழலுக்கு மட்டுமே கேடு விளைவித்துள்ளனர். இப்போது அவர்களுக்கு இங்கு வாழ உரிமை கூட இல்லை. இதையெல்லாம் சொல்லிவிட்டு எரிக் மீண்டும் உச்சிக்குச் சென்றான். அங்கே எல்லாளுக்கும் சுயநினைவு திரும்பியது. இந்த நபர் சுயநினைவுக்கு வந்தபோது அவரது முகமும் ஓரளவுக்கு மாறியிருப்பதை எல்லாளும் பார்த்தார். இங்கே எரிக் வந்து அவனிடம் உன் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகச் சொல்கிறான். முதலில் நீங்கள் ஒரு மனிதராக இருக்கவில்லை. உங்களுக்குள் வந்திருக்கும் புதிய சக்திகள் மற்ற எந்த மனிதருக்கும் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கலாம் மற்றும் உங்கள் உடலில் ஒரு நொதி உள்ளது. இது அதிக ஏஐ தீர்வுகளை உருவாக்க பயன்படுகிறது. அவன் இங்கே எல்லாளிடம் சொல்கிறான். நீ உன் அப்பாவை கூப்பிடு. உங்களின் சிறிய சோதனைகள் மற்றும் மாதிரிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இதன் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு ஏஐ தீர்வை உருவாக்க முடியும். இதில் உங்கள் தந்தை தேவைப்படுவார். ஆனால் எல்லாவின் இரத்தத்தினாலோ அல்லது சாலமனின் உதவியிலோ அலிக்கை அறியும்படியான தனது தந்தையின் முகவரியை கொடுத்து எல்லா ஒப்புக்கொள்கிறார். ஒரு ஏஐ தீர்வை செய்திருக்கலாம். ஆனால் சாலமன் அவருக்கு உதவத் தயாராக இல்லை. ஏனென்றால் இப்போது சாலமன் தனது கிரெடிட்டை வேறு யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை. ஏஐ ரெமிடி சாலமன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அதன் கடன் எரிக்கால் எடுக்கப்பட்டது. மேலும் அவர் அதை பணக்காரர்களுக்கு மட்டுமே அறிமுகப்படுத்தினார். பின்னர் எரிக் எல்லாளுடன் ஒரு புதிய உத்தியை விளையாடுகிறார். மேலும் அவளிடம், சரி, உன்னை பரிசோதனை செய்ய எங்களுக்கு அனுமதி கொடு என்று கூறுகிறான். மாறாக முன்பு போல் உங்களை ஒரு சாதாரண மனிதனாக மாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். எல்லா இந்த வாய்ப்பை ஒப்புக்கொள்கிறார் மற்றும் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதன் பிறகு எல்லா மீண்டும் அழைக்கப்படுகிறார். அடுத்த முறை எல்லா கிடைக்கும்போது ஒரு புதிய சக்தி அவருக்குள் நுழைந்தது. அவரது புதிய காதுகள் இப்போது 4 அறைகளில் வெகு தொலைவில் அமர்ந்திருப்பவர்களின் குரல்களை கேட்க முடிந்தது. அதுபோலவே எரிக் மற்றும் எரிக்கின் அப்பாவின் வார்த்தைகளை அவர் கேட்டார். எரிக் தனது தந்தையிடம் தனது உடலில் ஒரு நொதி இருப்பதாகச் சொல்லிக் கொண்டிருந்தார். அது அவர்களை அதிக ஏஆர் வைத்தியம் செய்ய வைக்கும். இப்போது எரிக் தனது உடலிலிருந்து அந்த நொதியை செயல்முறை எனப்படும் ஒரு செயல்முறை மூலம் பிரித்தெடுக்க விரும்பினார். அது எல்லாளையும் கொல்லும் அளவுக்கு ஆபத்தானது. இதைக் கேட்டதும் எல்லாளும் கோபமடைந்து மறுபுறம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை அடிக்க ஆரம்பித்தாள். அவள் பைத்தியமாக இருப்பதைப் பார்த்து எரிக் மீண்டும் அறையில் ஒரு வாயுவை விட்டுவிடுகிறார். இது எல்லாளையும் மீண்டும் தூங்க வைக்கிறது. சிறிது நேரம் கழித்து
ஒரு சிலந்தி ஒரு நாரை ஓட்டுநராக மாறி எரிக்கின் வசதிக்குள் நுழைவதைக் காண்கிறோம். எல்லாரை அழைத்துச் செல்ல 2 மருத்துவர்கள் வந்திருப்பதை இங்கே காண்கிறோம். ஆனால் அவர்கள் வந்தவுடன் எல்லாரின் மூடிய கைகள் இப்போது திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். எல்லாளவும் எழுந்து அவர்களை தாக்குகிறான். மேலும் அவர்களை திசை திருப்புவதற்காக எல்லா தூக்க நாடகம் செய்து கொண்டிருந்தார் என்பது தெரிய வந்தது. எல்லா விலையிலும் இங்கிருந்து வெளியேறி சாலமனை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போது சாலமன் அவளை குணப்படுத்த முடியும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மேலும் சாலமோனின் நோக்கமும் நல்லதே. அவள் ஒரு டாக்டரை இழுத்து அவனது கைரேகையின் உதவியுடன் அவள் இங்கே கதவை திறந்து இங்கிருந்து வெளியேறுகிறாள். ஆனால் இவை அனைத்தும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. காவலர்கள் அலாரம் அடிக்கும் முன் எல்லா சீக்கிரமாக பாதாள அறைக்கு வந்தாள். அங்கு காவலர்களைப் பற்றி அறிந்தாள். காவலர்களிடமிருந்து தப்பிக்க அவள் இந்த முறை கூரையில் ஒளிந்து கொண்டாள். காவலர்கள் அவளிடம் வந்தவுடன் அவள் முகத்தில் ஆசிட் வீசினாள். அவள் வேதனையில் கீழே விழுந்தாள். பின்னர் எல்லா அவளது துப்பாக்கியை பிடித்துக் கொன்றான். பின்னர் அவள் சாலமோனை அடைந்தாள். அவள் அவனை இங்கிருந்து ஓட அழைத்துச் சென்றாள். ஆனால் சாலமன் அவளிடம், இல்லை, நான் இப்படி இங்கிருந்து ஓட முடியாது. நான் இங்கிருந்து சில சூத்திரங்களை திருட வேண்டும். அது உதவும். அனைவருக்கும் இலவச தீர்வை என்னால் உருவாக்க முடியும். இதைக் கேட்ட ஏலா கோபமடைந்து கோபத்தில் சாலமனின் கழுத்தை பிடித்து சுவருக்கு பக்கத்தில் வைத்து, முகமூடியை விட இது எப்படி சிறந்தது என்று சொல்லுங்கள். அவர் கூறுகிறார், காத்திருங்கள், நான் உங்களுக்கு விளக்க முடியும். இதைச் சொல்லிவிட்டு அவர் எல்லாளிடம் ஒரு வெண்டை காட்டி இங்கிருந்து இந்த தேடல் அறைக்குச் செல்ல திட்டமிடுகிறார். எல்லாளும் முதலில் தன் ஒட்டும் கைகளால் அங்கு ஏறி பிறகு சாலமோனை தூக்கினாள். அதே சமயம் மறுபுறம் அலுவலகத்திற்கு வந்த எரிக் எல்லாரும் சாலமனும் ஓடிப்போனதை தன் மகனைப் பற்றி அறிந்தான். இதைக் கேட்டதும் அவர் முற்றிலும் பயந்துவிட்டார். மேலும் தனது மகனை அலுவலகத்தில் விட்டுவிட்டு அவர்களை கண்டுபிடிக்க முழு பாதுகாப்பு குழுவையும் அழைத்தார். இவர்கள் எல்லாரையும் சாலமனையும் விட்டுச் செல்லவில்லை என்றால் 9 நிமிடங்களில் முழு வசதியும் அழிக்கப்படும் என்று அவர்களை அச்சுறுத்துகிறது. இதைக் கேட்டதும் அனைவரும் பயந்தனர். எரிக்கின் உதவியாளர் அவரிடம் கூறுகிறார், கூடிய விரைவில் இந்த வசதியிலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் எரிக் யாராக இருந்தாலும் அவர்களை மிரட்டி திசை திருப்புகிறார் என்று நினைத்தான். இந்த வசதியில் வெடிகுண்டு இல்லை. மறுபுறம் எல்லா மற்றும் சாலமன் இப்போது ஆராய்ச்சி மையத்தை அடைந்தனர். ஒரு ஹாலோகிராம் உதவியுடன் சாலமன் எல்லாளிடம் முகமூடியை விட அவரது மருந்து எவ்வாறு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை விளக்கினார். இந்த மாசுபாட்டினால் உலகில் உள்ள அனைத்து பூச்சிகளும் அழிந்தன என்று சாலமன் சொல்ல ஆரம்பித்தார். அவற்றில் சிலவற்றைத் தவிர அவை இந்த டிராகன் பிழைகள். இப்போது அந்த ஆணியைப் போலவே மாறிவிட்டது என்று சாலமன் கூறினார். அதேரா அவர்களிடமிருந்து நிறைய வைத்தியம் செய்துள்ளார். தீர்வுகளை உருவாக்கக்கூடிய நொதி உங்களிடம் மட்டுமே உள்ளது. செயற்கையாக கூட அந்த நொதியை உருவாக்க முயற்சித்தேன். ஆனால் அதை உருவாக்க முடியவில்லை. அதனால்தான் எரிக்கின் உள்ளேயிருந்து அனைத்து நொதிகளையும் அகற்ற விரும்பினார். மற்றும் எல்லா சாலமன், நீங்கள் எடுத்துக்கொண்ட மருந்து அதை வேலை செய்வது மிகவும் கடினம் என்று கூறுகிறார். மற்ற விலங்குகளின் சில டிஎன்ஏவை அகற்றினால் அதன் பக்க விளைவுகள் நீங்கியிருக்கும். அதன் பிறகு நான் அவரை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்த முடியும். அவர்கள் மீண்டும் அடித்தளத்திற்குச் செல்கிறார்கள். அங்கு அவர்கள் மற்றொரு மனிதனை சந்திக்கிறார்கள். அவரை பிடித்துக் கொள்வதற்கு முன் அவர் ஒரு சிலந்தி என்று கண்டுபிடித்தார்கள். இருவரையும் காப்பாற்ற சிலந்தி வந்தது. அடித்தளத்தில் விஷவாயு பரவ ஆரம்பித்தது என்று பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை காப்பாற்ற அவர்கள் மாடிக்குச் சென்று ஒரு கழிப்பறையில் ஒளிந்து கொள்கிறார்கள். எரிக்கின் மகனும் மறைந்திருந்த இடம். இங்கே எல்லா அவருக்கு வசதியாக இருக்க முயற்சிக்கிறார். அந்த குழந்தை எல்லாளுக்கும் வசதியாகிறது. இப்போது இந்த 4வரும் கழிவறையிலிருந்து மீண்டும் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடுகிறார்கள். ஆனால் எரிக் அவர்களை முன்னால் நிறுத்தியதால் அவர்கள் இங்கிருந்து தப்பிக்க வேண்டியிருந்தது. சாலமோனும் ஸ்பைடரும் இங்கிருந்து வேறொரு இடத்திலிருந்து ஓடிவிட்டனர். ஆனால் எல்லாளும் இப்போது அவர்களுக்கு முன்னால் இருந்தாள். எல்லா தன் மகனுக்கு ஒரு கேடயம் செய்து அவனை கொன்றால் அவனுடைய மகன் கூட இறந்து விடுவான் என்று கூறுகிறாள். அவர் படமாக்கிய காட்சி எரிக்கின் மகனின் முதுகில் இருந்தது. ஆனால் எரிக் இதனால் காயமடையவில்லை மற்றும் எரிக் எல்லாவை சுட்டார். இதை பார்க்கும்போது எரிக்கின் மகன் அவனிடம் ஏதோ சொல்லத் தொடங்கினான். எரிக் காயம்பட்டபோது எல்லாளவும் துள்ளி குதித்து சாலமன் மற்றும் ஸ்பைடருடன் லிப்டில் சென்று லிப்ட் இருந்த இடத்தில் வேனை எடுத்தவுடன் கேரேஜை அடைந்தனர். யாரும் இல்லாத அளவுக்கு வேகமாக ஓடினர். இப்போது அவர்களை பிடிக்க முடியும். இப்போது அவர்களின் கார் டயர் ஒன்று உடைந்துவிட்டது. அவர்களுக்கு மிகவும் மோசமான விபத்து ஏற்பட்டது. காரை அடைந்தபோது காரில் சிலந்தி மட்டும் இருப்பதை பார்த்தனர். எல்லாரும் சாலமோனும் ஏற்கனவே அங்கிருந்து ஓடிவிட்டனர். இங்கே காட்டின் மறுபுறத்தில் எல்லா ஒரு பறவையைப் போல தனது நகங்களால் வேலியை உடைக்கிறது. இந்த மக்கள் காட்டிலிருந்து மறுபுறம் ஓட ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரையும் சாலமோனையும் கண்டுபிடிக்க பெரிக் கார்கள் பல காட்டில் பரவியிருந்தன. அதே சமயம் ஒரு மனிதன் சிலந்தியை பார்த்துக் கொண்டிருந்தான். அதன்படி
முதலில் சிலந்தி நோய்வாய்ப்படும் நாடகம் செய்கிறது. மேலும் மனிதன் சிலந்தியை சோதிக்க வரும்போது சிலந்தி அவரை பிடித்துக் கொன்றது. அவனை கொன்ற பிறகு அவளும் இங்கிருந்து ஓடுவதில் வெற்றி பெற்றாள். சாலமோனும் எல்லாரும் ஒரு பாலத்தை அடைந்தனர். அங்கு சாலமன் எல்லாளிடம் பாலத்திலிருந்து குதித்து அவர்களிடமிருந்து தப்பிக்கச் சொல்கிறார். ஆனால் சாலமன் இல்லாமல் ஓடிப்போக எல்லாளுக்கும் விருப்பமில்லை. பிறகு சாலமன் தன் கையைக் காட்டினான். சாலமன் அவளிடம் சொன்னான், எது கொஞ்சம் மாறிவிட்டது. பரிசோதனை செய்ய தைரியம் இல்லாததால்தான். குடித்த கலவை கொஞ்சம் கொஞ்சமாக குடிபோதையில் இருந்தது. இவ்வளவு சிறிய அளவிலான மருந்தை அவனது கலவையின் கடைசியாக கொடுக்கிறார். அதை முழு உலகுக்கும் கொடுக்கச் சொல்லி அவன் இங்கிருந்து குதிக்கும் முன் அல்லாஹ் தன் லாக்கெட்டை சாலமனிடம் கொடுத்துவிட்டு குதிக்கிறான். அவர் இருந்தவுடன் அதே சமயம் படத்தின் போஸ்ட் கிரெடிட்ஸ் காட்சியில் மீண்டும் எல்லாரையும் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அவள் சுயநினைவு திரும்பியபோது ஒரு டிராகன் ஃபிளை போல அவள் உடலில் ஏற்கனவே இறக்கைகள் இருந்தன. அந்த நேரத்தில் உலகை காப்பாற்றும் பணி அவளுக்கு இருந்தது. அவள் வெளியேறும் ஒரு நொதியைத் தேடி அவளது வளாகத்தில் கொண்டு வர வேண்டியிருந்தது. மேலும் அந்த நொதி வேறு எந்த நபரின் உடலிலும் இல்லை. எரிக்கின் உதவியாளர் ஏஞ்சலினாவின் உடலில் இருந்தது தெரிந்ததே. மேலும் இதைச் சொல்வதன் மூலம் அல்லாஹ் தனது பணியை நிறைவேற்றி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமா இல்லையா என்ற கேள்வியுடன் இந்த படத்தின் கதை முடிகிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.